அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். கடந்த 5 நாட்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடின பிரச்சனை. ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம். அவங்க கேட்கிற கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்ன்ற கோரிக்கை. சத்தியமா சொல்றேன், எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த திட்டத்தை கொடுக்க முடியாது. ஓப்பனா பேசுறேன், அரசியலுக்காக நான் பேசல. பொருளாதார ரீதியாக எந்த அரசாங்கமும் பாதிக்கப்படும். இருந்த போதும் 15 லட்சம் மக்களுடைய அரசு ஊழியருடைய நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் ஒரு IAS அதிகாரியை நியமிச்சு நிறைகுறைகளை கேட்டு அந்த அறிக்கைகளை வாங்கி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி காட்டிய ஒரே முதல்வர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். 5 நாளில். 2வது விஷயம், 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி. இன்னைக்கு 20 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுக்குறோம்னு சொன்னா நல்ல அரசு தானே. மாணவர்கள் 20 லட்சம் மாணவர்கள் பாராட்டாங்க. லேட்டா கொடுத்தோமோ லேட்டஸ்டா கொடுத்தோமோ கொடுத்துட்டோம்ல, வாங்கிட்டாங்கல்ல கையில, அதை பாராட்டுங்க முதல்ல. அப்புறம் பேசினாரு பாவு முருகவேல், 5 வருஷத்துல 5000 மட்டும் தான் கொடுக்குறீங்க, 5 வருஷத்துக்கு சேர்த்து 5000 தான் கொடுத்துருக்கீங்க, இப்ப 3000 கொடுத்துட்டீங்க. நீங்க தான் சொல்றீங்க 9 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சுன்றீங்க. அந்த தாய்மார்கள் வாங்கும்போது முகத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? ஆகையினால தான் சொல்றேன், இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், இந்த நிர்வாகம் தான் ஜெயிக்கும். திராவிட மாடலை பத்தி நிறைய பேசுறீங்க. பிஜேபி என்ன பெரிய திராவிட மாடல்ல, நீங்க கடன் தான் மிச்சம், கல்வியில சரியில்லை, மருத்துவத்துல சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்றீங்க. ஒரு ஆண்டுக்கு பட்ஜெட் 3 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட். 1 லட்சம் கோடி ஜிஎஸ்டின்னு சொல்லி சென்னை ஒன்றிய அரசு பிஜேபி கொண்டு போயிடுறீங்க. அதுக்கு கணக்கு கேட்டா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், பீகாருக்கு கொடுப்பேன், உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பேன், ஆந்திராவுக்கு கொடுப்பேன். 22,000 கோடி கொடுப்பேன், பீகாருக்கு 35,000 கோடி கொடுப்பேன், உத்தரப்பிரதேசத்துக்கு 55,000 கோடி கொடுப்பேன், எங்களுக்கு 4,000 கோடி 2,000 கோடி கொடுப்பேன் தமிழ்நாட்டுக்கு. 5வது ஜிஎஸ்டியில் 5வது அதிகமாக கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவுக்கு. ஆனால் நம்ம நாட்டுக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க பிஜேபி அரசாங்கம். இந்த லட்சணத்தில் கேள்வி வேற, நீங்க என்ன அந்த அதில் உர இதில் உர. ஆண்டுக்கு பட்ஜெட் என்று பார்த்தீங்களாக்கு மருத்துவத்துறையில் 45,000 கோடி ஹையஸ்ட் பட்ஜெட் தமிழ்நாட்டில் மருத்துவத்துக்கு தான். கல்வியில் 42,000 கோடி பட்ஜெட், செகண்ட் ஹையஸ்ட் பட்ஜெட். உயர்கல்வியில் இன்னைக்கு 65% பெண்கள் மக்கள் உயர்கல்வி படிக்கிறாங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் செய்வோம்னு சொன்ன நீங்க மத்திய அரசு பணம் கொடுத்தா தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதையும் சேர்த்தே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. நீங்க நடுவர் கொஞ்சம் நியாயமா பேசணும். இல்ல, அது அவர் கேட்டது தான் நான் சொல்றேன். நான் எப்படி சொல்றோம்னு சொன்னா, ஒரு மாநில அரசாங்கத்துக்கு சுயேட்சையா விடுங்க, சீமான் சொல்றது மாதிரி விடுங்க, எங்ககிட்ட அதிகாரத்தை பூரா முழுசா நாங்க எடுத்துக்கிறோம், விட்டுருங்க, நாங்க எப்படி நிர்வாகம் பண்றோம்னு பாருங்க. நீங்க அதை சொல்லுங்க. அதை செய்ய மாட்டேன்றீங்க, பூரா அதிகாரத்தை கையில வச்சுக்கிறீங்க, பணமும் கொடுக்க மாட்டீங்க. ஆனா நாங்க சொன்ன திட்டத்தை பூரா நிறைவேற்றணும். எப்படி? how it is possible? எப்படி? வாய்ப்பே இல்லை ராஜா. அண்ணே பழனிசாமி கடந்த தேர்தலில் பிஜேபி ஒட்டு வேணாம் உறவு வேணாம் நாடாளுமன்ற தேர்தலில். இன்னைக்கு பிஜேபியோட என்னப்பா அநியாயம். பிஜேபி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் பாவமுருகல்கிட்ட கேட்கிற யாரு? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. ஆமா. அங்க என்ன பிஜேபி அமித்ஷாவுக்கு என்ன வேலை? கூப்பிட்டா ஏன் ஓடுறீங்க? தேசிய ஒரு கூட்டணி அந்த அம்மா இருக்கும்போது அதிமுகவுல அமித்ஷா வீட்டுக்கோ ராம்சாந்த் சிங் வீட்டுக்கோ மோடி வீட்டுக்கோ அந்த அம்மா போனாங்களா? என்னைக்காயிலும் போனாங்களா? ஓஎஸ் கார்டுக்கு தான் பூரா வந்தாங்க. அந்த ஆளுமை வேணும்ல. இப்பயும் நான் சொல்றேன், இந்த தேர்தலில் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான். கூட்டணியை சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க உங்க கொள்கை, நீங்க கூட்டணி இல்லாம நீங்க நிக்கிறீங்க, ஓகே. நாங்க கூட்டணி வச்சு இந்த தமிழ்நாட்டில் சமத்துவத்தை, ஜனநாயகத்தை, கொள்கையை, சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் கொள்கை கூட்டணி அமைச்சிருக்க. தேர்தலுக்கான கூட்டணி அல்ல.
நாட்டின் உரிமைக்கான கூட்டணியை நாங்க அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணி தான் வெல்லும். மீண்டும் சந்திக்கின்றேன். வணக்கம்.